சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் அரசின் பல்வேறு திட்டங்களால் பலனடைந்த பெண்கள் தங்களது அனுபவங்களை கூறி நெகிழ்ச்சி அடைந்தனர். அதனை தற்போது பார்க்கலாம். அதாவது எனக்கு உள்ள கவலைகள் அத்தனையும் போயிடுச்சு. இந்த மகளிர் தொகை ஒரு 1000 ஏறினது 10,000 ஏறினது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மகளிர் தொகை இல்லைன்னா என் குடும்பமே இல்லைங்கிறது மாதிரி தான் இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கு. பிராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடித்த உடனே 98% நான் ஸ்கோர் பண்ணேன். முடித்த உடனே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு இன்ஃபோநெட் நாமக்கல்ல. இப்போ நான் ஜாபில் இருக்கேன். இப்போ நான் யாரையும் எதிர்பார்க்கல. சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம். சென்னைக்கு முதல் முறையாக வரேன். நானாக தனியாக வரேன், யாரும் இல்லை, அப்பாவோ தம்பியோ இல்லை என் கணவரோ யாரும் இல்லை, நான் தனியாக வரேன். இப்போ என்னென்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லை, எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன். சுத்தமாகவே என்னை சென்னைக்கு கூப்பிடும்போது கூட நான் திருப்பரங்குன்ற மலை மேலே நின்று கத்திட்டு வந்திருக்கேன். நான் ஜெயிச்சுட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வெற்றி நிச்சயம்ன்ட்டு ஒரு 20 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க இலவசமாக அப்படின்னு. அதில் போய் நான் சேர்ந்தேன். அது வெற்றி நிச்சயம் அது எப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கைக்கு ரொம்ப வெற்றி நிச்சயமாக இருந்தது. அதில் மாடு ஆடுங்களை எப்படி வாங்கணும், எப்படி அதை பராமரிக்கணும், அதுக்கு நோய்வாய்ப்பட்டால் என்னென்ன செய்யணும் எல்லாமே 20 நாள் பயிற்சி தான். ஆனால் அது 2 வருஷம் பயிற்சி மாதிரி கொடுத்தாங்க எனக்கு. அந்த 20 நாள் பயிற்சியிலே 20 நாள் சாப்பாடும் கொடுத்து அது எல்லாமே ஊக்கத்தொகைன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஊக்கத்தொகையில் தான் நான் ஒரு 30-40 கோழி வாங்கினேன். அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை, நீங்கள் இதே ஸ்டேஜில் இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை தொடங்கி வச்சிங்க. நீங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு சொன்னீங்க. அதே ஸ்டேஜில் இந்த பல கோடி பெண்களில் நானும் ஒரு பொண்ணாக நான் இந்த வெற்றி எனக்கு நிஜமாகவே என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக மட்டும்தான் ஆயிருக்கு. நான் இங்கே நிற்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.